வெறுமையான பாத்திரத்தை தன்னுடைய கரத்திலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வெறுமையான பாத்திரத்தை பார்க்கும் பொழுது உன் இருதயமானது துக்கமடைந்து, இனி இந்த உலகத்திலே நான் வாழ்வது விட, இந்த வெறுமையான பாத்திரத்தை சுமந்து கொண்டு இருப்பதை விட நான் மரித்து போவது நல்லது என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறாயா? என் மகளே, என் மகனே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். ஆமேன் சொல்லுமா பிரியமானவர்களே? உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சிலவிதமான பாடுகள், பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு நீ உன்னுடைய கண்ணானதை ஒப்பு கொடுத்து விடுகிறாய். இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் முடிஞ்ச அடுத்த ஒரு பிரச்சனை, இப்படி தானே நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முடிவில்லாமல் இருக்கிறதே என்று உன் கண்களானது அந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், இருளடைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்களை திறந்து அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாச நம்பிக்கை உனக்குள்ளே உண்டாகும்படி ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உன்னை கடந்து அவர் போகிறார், ஆனால் அவரை நீ அறியாமல் இருக்கிறாய். இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே, நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று தெரியாமல் கண்ணீரோடு கூட ஒரே இடத்திலே உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் இன்னைக்கு நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று அவரை நோக்கி கூப்பிட்டுப்பார். அப்பா, இதோ உம்முடைய மகன், உம்முடைய மகள் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனைகளை கண்டு நான் கண்ணீரோடு கூட அழுது கொண்டு என் இருதயம் முழுவதும் ஆண்டவரே இருளடைந்த இருதயமாய், ஆண்டவரே முள்ளுகளிலே சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல நான் இப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு விடுதலை கொடும். உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். என் கண்களை திறந்து நீ செய்ய போகிற அற்புதங்களை காண செய்யும்படி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் என்று அவரை இந்த வேளையிலே நோக்கி கூப்பிட்டு பாருங்க. மெய்யாகவே கர்த்தர் உன் கண்களை திறந்து அவர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.